நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, எனக்கு தாங்க கரெக்டாக பொருந்தும். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் 16வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக விளக்கேற்றி பூஜை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால வழக்கத்தை விட சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கலாம், சாரீ வேர் பண்ணலாம், வாசலுக்கு பூஜை ரூம்க்கெலாம் மாக்கோளம் போடலான்னு நினச்சிட்டு வீடெல்லாம் நைட்டே தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு தான் போய் தூங்கியிருந்தேன். நானும் நினச்ச மாதிரியே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். கூடவே பாப்பாவும் எழுந்திரிச்சிக்கிட்டா. அவளை திரும்பவும் போய் சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு வரும்போது டைம் 5 ஆகிடுச்சு. அவசரமாக குளிச்சுட்டு வாசலுக்கு பூஜை ரூம்க்கெலாம் நார்மல் அரிசி மாவுலேயே கோலம் போட்டு இன்றைக்கி நல்லபடியாக விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டேன். ஆனாலும் நான் நினச்ச மாதிரி நடக்கலை. இதை தான் சொன்னேன், நான் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு. சிம்பிள். இந்த கோலத்துக்காகன்னு இல்லை, வழக்கமாக எனக்கு எல்லாமே இப்படி தான் நடக்கும். எனக்கு இது பழகிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு மாறிடும் அப்படின்னு நம்பிக்கையிலே இருக்கேன். ஒரு நாள் அந்த கடவுளாக மனசு மாதிரி, இந்தா இதானே கேட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட மாட்டாரா என்ன?